Hello all, welcome to my channel Geo Arts and Creatives. நம்ம இன்னைக்கு மெஹந்தி கிளாஸ்ல border line works தான் நம்ம previous classோட continuous-ஆ எடுத்து கத்துக்க போறோம். First எப்பவும் போல ஸ்டார்டிங்ல ஒரு single line, அப்புறம் ஒரு bold line, அப்புறம் single line போட்டு humsum போட்டு work ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம mostly எப்பவுமே border lines யூஸ் பண்ற டைம்ல hums bold lines எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு work ரொம்பவே நீட்டா இருக்கும். நம்ம லைன்ஸ் போடுறதெல்லாம் கட் ஆகாதடிக்கு நீட்டா லைன்ஸ் போடணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஹம்ஸ் போடுற ஒர்க்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். அப்புறம் கோனோட டிப் போர்ஷனை அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுற டைமில் ஃபர்ஸ்ட் போட்டதுலேருந்து ஏதாவது கோன் வெளியே பட்டிருந்துச்சுன்னா அது திரும்ப நம்ம பண்ணுற ஒர்க்கு மேலே பட்டு அசிங்கமாக போயிடும். அதனால் அடிக்கடி டிப் போர்ஷனை கிளியர் பண்ணிக்கிடணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோ எல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் டிப் போர்ஷன் க்ளீன் பண்ணுற டைம்லையும் ஃப்ளோ கிளியராக வருதான்னு ஒன்று செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இது சிம்பிளாக ஒரு ஃபில் பண்ணுறது மாதிரி பார்டர் லைன் கொஞ்சம் லென்த்தான பார்டர் லைன் வர்றது மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு சும்மா குட்டி குட்டியாக கோட்ஸ் போட்டு அதை போர்டு லைன் ஆக்கி ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் இது நான் வந்துட்டு மேலே போட்டிருக்க லைனும் கீழே போட்டிருக்க லைனும் கொஞ்சம் நீங்கி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடம் கிளியர் பண்ண முடியலை. நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுங்க, நீட்டாக இருக்கும். அப்போது நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக போட்டோன்னா ஒர்க் நீட்டாக இருக்கும். அப்புறம் இது ஃப்ரீ சம்மர் கிளாஸ் தான், 30 days இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் ஒர்க் பண்ணி கிளாஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜஸ்க்கும் மட்டும் சேர்த்து 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒர்க்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்ஸ்லேயுமே சிங்கிள் லைன், போர்டு லைன், அப்புறம் ஹம்ஸு இந்த மாதிரி போட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹம்ஸு போடுகிறது டபுள் ஹம்ஸ் இல்லைன்னா சிங்கிள் ஹம்ஸ் போட்டாலுமே ஓகே தான். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் ஒவ்வொரு ஒர்க்கையும் நான் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கையும் ஒவ்வொரு ஹாஃப் பேஜ் வர்றது மாதிரி ஒரு 5 times போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். க்ரியேட்டிவாக டிசைன் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸ் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போல்டு லைன் ஒர்க் பண்ணுறது நம்ம 2 லைன் கொஞ்சம் நெருக்கமாகிட்டு போட்டுட்டு அதை நம்ம கோடை வச்சு ப்ரெஸ் பண்ணியே ஃபில் பண்ணி எடுக்கிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த 2 லைன் போடுறது கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாகிட்டு போட்டோம்னாக்க நம்ம கோன் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணுற டைமில் நம்ம அதுக்கு மேலே ஒரு லைன் போடுறது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே ஈஸியாக ஃபில் ஆயிரும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்புறம் ஹம்ஸ் போடுறது கூட ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது ஹம்ஸ் போட்டுட்டு அப்புறம் சும்மா
கர்வ்ஸ் வர்றது மாதிரி லைட்டாக வளைச்சி போட்டிருக்கேன். அதில் குழிவுகள் இருக்க இடத்துல மட்டும் டாட்ஸ் வச்சு விட்டுருக்கேன். டாட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் அதை கோனாக ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெரிய டாட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ டாட்ஸ் நீட்டாகிட்டு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு எடுத்தோன்னா ஒர்க் நீட்டாக இருக்கும். அப்புறம் டிப் போர்ஷன் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பக்கத்தில் ஒர்க் பண்ணுற டைமில் அதை அசிங்கப்படுத்தாமல் நீட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதில் கொஞ்சம் மாடல் போட்டிருக்கேன். நீங்களும் ஒவ்வொரு ஒர்க்கையும் 5 to 6 டைம்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். இது அதே மாதிரி கர்வ்ஸ் போட்டு அதில் வைன்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஷேப் எடுத்திருக்கோம். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.